Hello viewers, welcome to AAVA Lifestyle Anushia's cooking channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்தியா ஹாப்பியா இருங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான ரெசிபி தான், பைனாப்பிள் ஜாம். இப்போ இந்த பைனாப்பிள் ஜாம் எப்படி செய்யறது, இதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் தேவைங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பைனாப்பிள் ஜாம் செய்கிறதுக்கு நான் ஒரு பைனாப்பிள் எடுத்திருக்கேன். இது நல்லா பழுத்த பைனாப்பிள் தான் எடுத்திருக்கேன். இப்போ நாம் இது எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த பைனாப்பிளோட ரெண்டு பக்கத்தையும் முதல்ல கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ண பைனாப்பிளை ரெண்டாக நாம் கட் பண்ணிக்கலாம். அந்த ரெண்டாக கட் பண்ணதில் ஒரு பகுதியை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு பார்ட்டை எடுத்துட்டு அது நடுவில் இருக்கிற அந்த தண்டை கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லிட் மாதிரி போட்டுட்டு அதோட ரெண்டு பக்கத்தில் இருந்தும் இதே மாதிரி கட் பண்ணிட்டோன்னா நாம் ஜாமுக்கு யூஸ் பண்ணுற அந்த பார்ட்டு மட்டும் நமக்கு தனியாக கிடைக்கும். ஏன்னா பைனாப்பிளில் ஒரு மாதிரி ஒரு நார் மாதிரி இருக்கும் ரவுண்டாக, அது நமக்கு தேவையில்லை. அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு அது இல்லாமல் வெறும் பைனாப்பிளோட பல்ப் மட்டும் கரெக்டாக நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நாம் இதை அரைச்சி இதிலேருந்து ஜூஸ் எடுக்க போகிறோம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் நாம் கட் பண்ணி வச்சுருந்த எல்லா பைனாப்பிளையும் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நாம் அரைச்ச இந்த பைனாப்பிள் ஜூஸை ஒரு ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி நாம் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பைனாப்பிள் ஜூஸில் சின்ன சின்ன துகள்கள் இருக்கும். அதை அரிச்சு எடுக்கும்போது நமக்கு இன்னும் ஜாம் ரொம்ப நல்லா வரும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி செய்கிறேன். இப்போ இந்த ஜாமுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்துடலாம். நாம் அரைச்சி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்த பைனாப்பிள் ஜூஸ். இந்த ஜூஸ் வந்து ஒரு 200 ml இருக்குது. இந்த ஜாமுக்கு தேவையான 150 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸ் எடுத்திருக்கேன். இப்போ ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கேன். அந்த பேன் சூடானதும் நாம் எடுத்து வச்சுருந்த அந்த ஜூஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதிலேருந்து கொதி வர்றது வரைக்கும் நாம் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், அதில் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் எடுத்து வச்சுருந்த அந்த சுகரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சுகரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அதோட கலர் சேஞ்ச் ஆகும். அது நார்மல் ஜூஸில் இருந்து அது ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலராக மாறும். அது வரைக்கும் நாம் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் திக்காகிடுச்சு. அதே சமயத்தில் நல்ல கிளாஸியாகவும் ஆயிடுச்சு. இந்த டைமில் நாம் எடுத்து வச்சுருந்தா அந்த லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நிறைய நேரம் நாம் அடுப்பில் வைக்கக்கூடாது. ஏன் லெமனோட ஜூஸ் நாம் யூஸ் பண்ணுறோன்னா இதில் வேறு எதுவும் ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்கலை. அதனால் இந்த ஹாஃப் லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கிறேன். லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த ஜாம் நான் காமிக்கிறேன். இதுதான் இதோட பக்குவம். நாம் அந்த மிக்ஸ் பண்ணுற கரண்டி வச்சு நம்ம சைடில் எடுக்கும்போது நடுவில் அந்த கேப் தெரியணும். இந்த மாதிரி தெரிஞ்சாலே ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட பைனாப்பிள் ஜாம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நாம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ சூடாக இருக்கும்போது நான் அதை மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். லிக்விடாக இருக்குது பாருங்கள். நான் அந்த ஸ்பூன் வச்சு பண்ணும்போது இடையில கேப் தெரியுது. இதை இப்படியே கூல் டவுன் பண்ண விட்டுடலாம். இப்போ கூல் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த ஜாம் நாம் எடுக்கும்போது எப்படி கரெக்டாக கடையிலேருந்து நாம் ஜாம் வாங்கும்போது எப்படி இருக்குமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நல்ல சூப்பராக எம்மியாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்ல சூப்பராக இருக்குது. இப்போ இந்த ஜாமை நான் உங்களுக்கு சர்வ் பண்ணிடுறேன். நான் வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இப்போதைக்கு ஒரு பவுலில் தான் நான் அந்த ஜாமை சர்வ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான எம்மியான டேஸ்டியான பைனாப்பிள் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த ஜாமை உங்களுக்கு ஒரு ப்ரெட்டில் தடவி காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான அந்த இது தெரியும். அதுக்காக நான் 2 பிரெட் எடுத்திருக்கேன். 2 பிரெட்லையும் நான் உங்களுக்கு அந்த ஜாமை தடவி காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் கடையிலேருந்து வாங்குகிற ஜாம் மாதிரியே தான் இருக்கும். டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டிலையே எவ்வளோ சிம்பிளாக நாம் ஜாம் பண்ணலாம் பாருங்கள். இப்போ நான் அதை உங்களுக்கு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அதுலேயும் நாமளே ஜாம் பண்ணி நாம் ப்ரெட்டில் தடவி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது.
கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணுங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்க, குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ நல்லா இருக்குது. அந்த ஜாமில் நான் எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்கலை, அதோட ரியல் கலர் தான் இது. அப்படியே பைனாப்பிள் ஜாம் என்ன கலரில் வருமோ அதே கலரில் நமக்கு சூப்பராக வந்திருக்கு. அதே மாதிரி ஜாமும் கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் இதே மாதிரி சூப்பரான டேஸ்டியான எம்மியான ஜாம் கிடைக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் பைனாப்பிள் மட்டும் இல்லை, இதே மாதிரியே நீங்கள் ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி இதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே வீவர்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.